மதிய ஆயுதம் சேனல் மூலம் அன்பு நண்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இது விற்பனை ரகசியங்கள் பகுதி 14. ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாரு. சார், நீங்க ஒரு விற்பனை ரகசிய பகுதியில அப்பாயின்ட்மென்ட்ன்னு கேட்டா யாருமே குடுக்க மாட்டாங்க. சும்மா மீட் பண்ணலாம், சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க அவங்கள போய் மீட் பண்ணுங்க. லஞ்ச், டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாரி அவங்கள கூப்பிட்டு நீங்க அவங்கட்ட பேசுங்க. அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லியிருந்தீங்க. இத கொஞ்சம் ஒரு நடைமுறை உதாரணத்தோட சொன்னீங்கன்னா, எங்களுக்கு கொஞ்சம் புரியும் சார். எப்படி, எத பத்தி பேசுறது? எப்படி அப்படிங்கிற விஷயத்த ஒரு உதாரணத்தோட உங்களால சொல்ல முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இதையே இந்த பகுதியில பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப எப்படி பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அவர்ட்ட ஒரு மீட் பண்றீங்க. அப்பாயின்ட்மென்ட்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா அவர போய் நீங்க மீட் பண்றீங்க. அது நீங்க பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங்காவும் இருக்கலாம். இல்ல சும்மா அவரு வீட்ல இருக்கும்போது நீங்க பார்க்குற மீட்டிங்கா கூட இருக்கலாம். ஒரு ஃபார்மலா அப்பாயின்ட்மென்ட்லாம் வாங்கிட்டு, ஒரு புரொஃபஷனலா நீங்க போய் ஒரு அப்ரோச் பண்ற மாரியான இல்லாம, சாதாரணமான ஒரு சந்திப்புன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா, அது ஈஸியா எல்லாராலும் நம்மளால பண்ண முடியும். நான் அப்பாயின்ட்மென்ட் அப்படின்னு போய் கேட்கும்போது தான், இதுக்காகவே வாரோம் அப்படின்னு சொல்லும்போது, யாருமே நமக்கு அப்பாயின்ட்மென்ட் குடுக்க முன்வருவதில்லை. நான் சொல்றேங்க, இப்ப பிஸியா இருக்கேங்க. பாலிசின்னு போட்டா உங்கட்ட தாங்க. நானே கூப்பிடுறேங்க. அப்படின்னு சொல்லி நம்மள தட்டி கழிப்பாங்க. சும்மா மீட் பண்ணி, "சார் உங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சந்திக்கலாம்." அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறோம்னு வச்சுக்கங்களேன். அப்படி ஒரு நிகழ்வு தான் நான் சொன்னது. அங்க போய் நம்ம எப்படி பேச்ச துவக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு சாம்பிள் மட்டும் நான் சொல்றேன். இந்த மாரி பல்வேறு விஷயத்த நம்ம இனி வரும் வாரங்கள்ல நம்ம பார்க்கலாம். எப்படி துவங்கலாம் அப்படின்னா, இப்ப பொதுவா எல்லார்ட்டயும் கார் இருக்கு. கார்ல போகும்போது கூட இத பேசலாம். இல்ல எங்க இருந்தாலும் பேசலாம். வீட்ல இருந்தா கூட பேசலாம். எப்படி பேச்ச துவக்கலாம்னா, "சார், காருக்கு எத்தன டயரு?" அப்படின்னு கேட்கலாம். என்ன கேட்கலாங்க? காருக்கு எத்தன டயர்? என்ன சொல்லுவாங்க பொதுவா? "என்னங்க கேள்வி? காருக்கு 4 டயர் தான்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க விடாம கொஞ்சம் நல்லா சிந்திச்சு சொல்லுங்க சார். "காருக்கு எத்தன டயர்?" அப்படின்னு சொல்லி அத மீண்டும் நீங்க அழுத்தி கேட்டீங்கன்னா, சில பேர் கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு 5 டயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5வது டயர் என்னங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். காருக்கு மொத்தம் 5 டயர் தான். 4 டயர் பொருத்தியிருப்பாங்க. 5வது டயர் ஸ்டெப்னியாக டிக்கில இருக்கும். இந்த 5வது டயரோட அரும நமக்கு எப்ப தெரிய வரும்? அப்படின்னு அடுத்த கேள்வி. 5 டயர். ஓகே. ரொம்ப மிக சரியா சொன்னீங்க சார். காருக்கு 5 டயர் தான். 4 டயர் பொருத்தி கார் போகுது. இந்த 5வது டயரோட முக்கியத்துவம் எப்ப சார் புரிய வரும்? எப்ப புரிய வரும்? நம்ம வண்டி பஞ்சர் ஆகி நிக்கும்போது புரிய வரும். அதுவும் இன்னும் அருமையா புரியணும் அப்படின்னா, நீங்க ஒரு நைட் நேரத்துல அடர்ந்த ஒரு இருட்டு பகுதியில, சுத்து வட்டாரத்துல எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது, காரு பஞ்சர் ஆச்சுன்னா, அப்ப அந்த 5வது டயரோட அரும தெரியும். சப்போஸ் 5வது டயர் உங்கட்ட இல்லேன்னு வைங்க அந்த நேரத்துல, என்ன ஆகும்? இல்ல 5வது டயர் இருந்தா என்ன ஆகும்? 5வது டயரான ஸ்டெப்னி இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஒரு அதிகபட்சமா ஒரு 1/4 மணி நேரத்துல அந்த டயர ஃபிட் பண்ணிட்டு உங்க பயணத்த தொடருவீங்க. அது ஒரு சிக்கல் தான். அந்த இடத்துல உங்க பயணமானது கொஞ்சம் பிரேக் ஆகும். இருந்தாலும், மீண்டும் உங்க பயணத்தை தொடருவதற்கு அந்த 5வது டயரானது உதவி செய்யும். இப்ப 5வது டயர் இல்லேன்னு வைங்க, உங்க நிலைமை என்ன ஆகும்? நீங்க போயி மெக்கானிக்க கூட்டிட்டு, அவரு வீல கழட்டி, அத போய் சரி பண்ணி, அத எடுத்துட்டு வரணும். இதெல்லாம் பகலா இருந்தா கூட நீங்க உடனே செஞ்சுருவீங்க. நைட் நேரம். சுத்தி எதுவுமே இல்ல. ஒரு ரொம்ப அவுட்டர்ல இருக்கீங்க. சிட்டிக்கு போறதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு. 40, 50 கிலோமீட்டர் இருக்கு.
சுத்து வட்டாரத்துல யாருமே இல்ல. எப்படி இருக்கும் நிலைமை? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப உங்க பயணம் என்ன ஆகும்? பாதியிலேயே தடைபடும். இப்ப நம்ம பேசக்கூடிய விஷயம் கூட இந்த 5வது டயர் மாரி தான் சார். இந்த 5வது டயரோட முக்கியத்துவம் எப்ப தெரியும் அப்படின்னா, நம்ம இல்லாதப்ப தெரியும். நம்ம வருமானம் தடைபடும்போது தெரியும். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு சார். இப்ப 5வது டயர் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க 2 வீலர் டயர கொண்டு போய் உள்ள வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். காச மிச்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன பண்றீங்க, 5வது டயர் ஒண்ணு வேணும் தானே, ஸ்டெப்னி ஒண்ணு இருக்கணும், ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களது பழைய 2 வீலர் டயர கொண்டு போய் அதுல டிக்கில வச்சிருக்கீங்க. நடுவழியில பஞ்சர் ஆயிருச்சு. இந்த 5வது டயர், 2 வீலர் டயர் உங்களுக்கு பயன் தருமா? பயன் தராது. ஏன்னா, அது உங்க வண்டிக்கு பொருந்தாது. அப்ப உங்க வண்டிக்கு பொருந்தக்கூடிய அந்த டயர தான் நீங்க 5வது டயரா வச்சிருக்கணும். 5வது டயர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க எந்த டயரும் வைக்க முடியாது. அதே போல தான் இன்சூரன்ஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிக குறைவான தொகைக்கு நீங்க பாலிசி எடுத்தீங்கன்னா, அந்த 2 வீலர் டயர நீங்க டிக்கில வைக்கிற மாரி தான். டிக்கில இருந்தும் அது பயன் தராது. ஆபத்துல அது கை குடுக்காது. இந்த சின்ன பாலிசி உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் உங்க குடும்பத்துக்கு குடுக்காது. சரி சார், இன்னொரு விஷயத்தையும் நான் அத சொல்றேன். இந்த 5வது டயரு, நீங்க அந்த கார்ல வரக்கூடிய டயரே தான் 5வது டயரா வச்சிருக்கீங்கன்னு வச்சா கூட, அந்த டயர்ல காத்து கரெக்ட்டா இருக்கணும். 5வது டயர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அத சரியா கவனிக்காம இருந்து, ஒரு பஞ்சர் ஆகும்போது அந்த 5வது டயர எடுத்து பார்க்கிறீங்க, அதுலயும் காத்து இறங்கியிருக்கு. இப்ப அந்த 5வது டயர் உங்களுக்கு பயன்படுமா? 5வது டயர் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் இல்ல அப்ப. அப்ப 5வது டயரு பொருத்துவதற்கு தகுதி உள்ளதாவும் இருக்கணும். சரியான அளவுலயும் இருக்கணும். அதுல காத்து இருக்கணும். அதே போல நீங்க போதுமான அளவு இன்சூரன்ஸ் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா மட்டும் பத்தாது. அந்த இன்சூரன்ஸ கடைசி வரைக்கும் லேப்ஸ் ஆகாம இன் ஃபோர்ஸ்ல வைத்திருந்தால் மட்டும் தான், அது உங்களது ஆபத்து காலத்துல அது உங்களுக்கு பயன்படும். அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கருத்துக்கள நம்ம ரொம்ப எளிமையான உதாரணத்தோட அவங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் புரியக்கூடிய ஒரு உதாரணம் இது. கார் அப்படிங்கிறது, ஸ்டெப்னிங்கிறது இந்த 5வது டயர் மூலமாக நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை வலுவாக, தெளிவாக, நகைச்சுவையுடன் அவருக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும் வகையில எடுத்துரைக்க முடியும் என்பதற்காகத்தான் இத சொன்னேன். இதே போல பல்வேறு உதாரணங்களோடு நம்ம பேச்சை துவக்கலாம் நண்பர்களே. அதை இனி வரும் வாரங்களில் நாம் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆர். மதியழகன், ரிட்டயர்டு எஸ்பிஏ, மதியே ஆயுதம் பயிற்சி மையத்தின் சிஇஓ. நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.